இந்த படம் ஒரு கற்பனை கதை. இதில் வர்ற சம்பவம், ஊரு, பேரு, காலம் எல்லாம் கற்பனை தான். இதில் யாராவது உயிரோடு இருக்கவங்க, இறந்தவங்க, வரலாற்றில் எழுதப்பட்டவங்க, எழுதப்படாதவங்க, மறைக்கப்பட்டவங்க, போற்றப்பட்டவங்களோட சாயல் இருந்தா, அது தற்செயலா நடந்தது தான். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. ஐயோ, கால் அட்டன் பண்ணி தொலையேண்டா. Happy birthday to you. விட்டுறா. டேய், என் ஐடி கார்டை பார்த்தா? தெரியலடா. இது வேற எங்க போச்சுன்னே தெரில. இதை வேற ஏன்டா காலையே போட்டுட்டு டைம் வேற ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன். ஏதோ ஒன்று மச்சான் இங்க இருக்கு பாரா. Cannot believe it because Ross Taylor had moved. இவனா? சரி, ஓகேடா, போயிட்டு வரேன். மச்சான் இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயாச்சும் பார்த்திருக்கியாடா? சரி, வீரா நம்ம இதில் யாருக்கும் நடக்கல. பகுதி சரி, பார்த்து மக்களிடையே போ. அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. மச்சான், அந்த சாவி எடுத்து கொடு. இங்க இருக்கு பாரா. செருப்பு போட்டிருக்கேன்டா. மறந்துட்டேன். மச்சான், உன்கிட்ட கேட்கணும் இருந்தேன். காலையில் எங்கள் டிப்டாப் ரெடியாக உட்காந்துருக்கேன். இல்லடா, கொஞ்சம் வெளியே வேலை இருக்குடா. கொன்றுவேன். சாயங்காலம் வெளில போகிற வேலை இருக்குது. எங்கேயாச்சும் பொண்ணா அவ்வளோதான். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, பாய். செந்தா பேக் உள்ள வை. வா. அதுக்காக பேசவே இல்லை. பார்க்கவே இல்லை. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மச்சான், அங்கே பாரு. அங்கே பாருடா. ஓகே, குட் நைட். உட்காரு.
அக்காவோட பர்த்டேடா இன்னைக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறா. அக்கா ஊர்லேருந்து வராங்கடா, சாவி வேணும். சரி ஓகே மாப்பிள்ள, பாய்டா. ஓகே பாய். எங்க செருப்பே காணோம்? ஹலோ ஆசிப், எங்கே இருக்க? டே வருண், எப்படி சொல்கிறேன்னு தெரிலடா, கொஞ்சம் ஜிஹெச் வரியா? இருடா வரேன்டா. ஆசிஃபு, ஏன்டா இங்கே வர சொன்ன? என்னடா ஆச்சு? எதுக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வர சொன்னேன்? ஏய் இங்கே பாருடா, என்னடா ஆச்சு? இங்கே பாருடா. ஒன்ட்ட யாரா சொன்னா இங்கே வந்து மார்ச்சுரி முன்னாடி உட்காந்துருக்க? பாருடா, இங்கே பாருடா. இல்லைடா, 2 பாடி அட்டாப்சி பண்ணிட்டு இருக்காங்கடா. அக்கான்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சுடா. என் அக்காவாக இருக்கக்கூடாது, நான் வேண்டிக்கிறேன்டா. உங்கள் அக்கா இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வராங்கன்னு சொன்னீடா. பின்ன எப்படிரா? அக்கா நேற்று ஊர்லேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்கடா. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலடா. எப்போலேருந்து அங்கே இருக்கா? காலையில் இருந்து. சாப்பிட்டியா இல்லையா? இல்லைடா. உள்ளே இருக்கிறது என் அக்கா தானடா. அப்படிலாம் இருக்காதடா, பார்த்துக்கோண்டா, ஒன்றும் ஆகாது. சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆசிஃபு, ஆசிஃபு, டேய் கதவை திறடா, திறடா. என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு பின்னாடி தான் என் அக்காவோட அட்டாப்சி ரிப்போர்ட் இருக்கு. உண்மையாவா? அன்னைக்கு நம்பர்லாம் யாருக்குமே நடக்கணும்னு சொன்னதில்ல, இன்னைக்கு நம்பர்லாம் நடந்துருச்சு. என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதில் யாருக்கும் நடக்கல. எடு. இப்படி நான் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடு, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று என்னை மன்னிக்காத. எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்க முடியும், பண்ண போகிற தப்புக்கு இல்லை. நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் திடீர்னு ஒரு மாற்றம், அது என் விதியே மாற்றிடுச்சு. என் ஃப்ரெண்டு சூசைட் அட்டென்ட் பண்ணதை என்னால் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். நீ ஏன்டா இங்கே நிற்கிற? வெயிட் பண்ணு. நாளைக்கு விளாட்லாம். பாய். இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நிற்கக்கூடாது, கிளம்பு. நான் ஜஸ்ட்டு பால் மட்டும் தான் எடுக்க வந்தேன், வேறு ஒன்றுமே இல்லை.
இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்பு. ஒன்றுமே பண்ணல, ஆனால் வார்ன் பண்ணிட்டு போகிறான். தப்பு பண்ணுறவன் தான் இன்றைக்கும் பயப்படுவான். இவங்கிட்ட பயம் இல்லை. ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் நிற்கிறது இவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டிப்பாக ஏதோ ஒன்று மறைக்கிறான், இல்லைன்னா தப்பு பண்ணுறான். கண்டுபிடிச்சிட்டான். என்னுடைய ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட், அப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு கேஸ் இவன் தான். ஹரிஷ், நீ கேட்ட பிரான்ச்சுக்கு போகணுன்னா இதை முடி. அதுவும் இல்லாமல் இன்னொன்று, நீ அன்ஃபிட்டு தான். அன்ஃபிட், 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 அன்ஃபிட். அதை நீ ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு விஷயம், நல்ல ஸ்கோரோ நல்ல ரேங்கோ வச்சுருக்கிறது முக்கியம் இல்லை, பொறுமை இருக்கணும். அதை நீ ஞாபகம் வச்சுக்க. இதை நான் ஆரம்பத்துலேருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் புதுசு இல்லை.